Hi viewers, welcome to TAMIL360 TV. வெங்காயம் நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படினு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணனும்னு தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெங்காயத்துல என்ன இருக்கு, ஏன் யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணும். வெங்காயத்துல ஆன்டிஆக்சிடென்ட் என்சைம்ஸ் நம்ம தலைமுடியோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அதோட ஸ்ட்ராங்கான சல்ஃபர் மயிர்கால்கள்ல இருந்து முடிய நல்ல வலிமையா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நரமுடி வர்றது ரொம்ப வருஷத்துக்கு தள்ளி போடும். ஓகே, இப்போ 10 சின்ன வெங்காயத்தை உரிச்சுக்கலாம். எப்பவுமே பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணாதீங்க, சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சின்ன வெங்காயத்துல தான் நிறைய சல்ஃபர் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்க பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்க. வெங்காயத்தோலும் நம்மளுக்கு வேஸ்ட் கிடையாது. அந்த வெங்காயத்தோல்ல இன்னைக்கு நம்ம ஒரு டோனர் செய்ய போறோம். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கணும். தோல் அப்படியே இருக்கட்டும், தூக்கி எறிஞ்சிடாதீங்க. மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயத்தை போட்டு அரைக்கிறப்ப தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே அரைச்சுக்கணும். வெங்காயத்தை நல்லா அரைச்சாச்சு. இப்போ வெங்காயத்தை வடிச்சுக்கலாம். நம்ம வடிக்காமல் தேய்ச்சோம் அப்படின்னா இதெல்லாம் போய் நம்ம தலையில் திப்பியாக ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம வடிக்கிறோம். அடுத்து இதில் விளக்கெண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டால் போதும். விளக்கெண்ணெய் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டமின் இ கேப்சூல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பியூர் ஆலோவேரா ஜெல் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும். நல்லா மிக்ஸ் பண்ண அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சமாக கெட்டியாகும். அடுத்தது நீங்கள் எப்போவும் உங்கள் தலைமுடிக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன ஷாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் மில்க். இந்த ஷாம்பு நானே வீட்டில் செஞ்சது தான். ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஆனியன் ஷாம்பு ரெடி. இந்த ஆனியன் ஷாம்பு நீங்கள் எப்போவுமே செஞ்சு ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க முடியாது. இதே நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போது இதை ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பம்ப் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷாம்பு ரெடி. அடுத்தது டோனர் ரெடி பண்ணலாம். இந்த வெங்காயத்தோலை நம்ம எப்போவுமே வேஸ்ட்டுன்னு தூக்கி எறிஞ்சிடறோம். இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தூக்கி எறிய மாட்டீங்க. ஏன் அப்படின்னா வெங்காயத்தில் இருக்கிற அதே அளவு சல்ஃபர் இந்த வெங்காயத்தோல்லையும் இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறதையும் தடுத்துரும். இந்த வெங்காயத்தோலில் இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் டோனர் செய்யலாம். அடுத்தது டோனர் செய்யறதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ வெங்காயத்தோலை போட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா கலர் நல்லா டார்க் ஆயிரும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வெங்காயத்தோலில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு. அவ்வளோதான், போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் வடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்திருக்குன்னு. நம்மளோட டோனர் ரெடி. இப்போ இந்த டோனரை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் வச்சு நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் வேரில் படுற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தலைமுடியோட வேருக்கு நல்லா போய் படும். அதனால தான் இந்த ஆனியன் டோனர் ஆல்மோஸ்ட் வந்து 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை. வாரத்தில் 1 முறை இல்லை 2 முறை இந்த டோனர் நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ணால் போதும். பொடுகு, முடி கொத்தாக கொட்டுறது, வெள்ளை முடி வர்றது, செம்பட்ட முடி ஆகிறது, இந்த மாதிரி எல்லா தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுமே இந்த வெங்காய டோனர் சரி செஞ்சிடும். அதோட முடியோட வளர்ச்சியை வேர்ல இருந்தே நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். இதை வந்து தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ஆனியன் ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் தலைமுடியை அலசிக்கலாம். இல்லை நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாதவங்க அப்படின்னா
சீயக்காய் பொடியில் கூட நீங்கள் வெங்காய சாறு கலந்து இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இனி தலைமுடி உதிர்ற பிரச்சனைக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஆனியன் ஷாம்பூவையும் டோனரையும் கண்டினியூஸாக வாரத்தில் ஒரு முறை இல்லை வாரத்துக்கு 2 முறை 1 மாதம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் தலைமுடியில் நிறைய மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த ஆனியன் ஷாம்பூவையும் ஆனியன் டோனரையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.